கோவையை அடுத்த வெள்ளியங்கிரி மலை அருகே உற்பத்தியாகி கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களின் வழியாக 165 கிலோமீட்டர் பயணம் செய்து காவிரியில் கலக்கும் ஆறுதான் நொய்யல் ஆறு. காவிரி ஆற்றின் முக்கிய துணை ஆறாக இருக்கும் இந்த ஆற்றின் நீர்பிடிப்பு என்பது சிறுவாணி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியாகும். சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக கோவை, திருப்பூர் பகுதியில் நொய்யல் ஆற்றின் நீர் குடிப்பதற்கு மிகவும் சுவை மிகுந்த நீராக இருக்கும் என்று அதனை பருகி ருசி பார்த்த பெரியவர்கள் கூறுகின்றனர். இப்படி மிகச்சிறந்த சுவை மிகுந்த தண்ணீர் தந்த நொய்யல் ஆற்றில் கொங்கு சோழர்கள் காலத்தில்தான் பெருமளவு பாசன திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் அடிப்படையில் நொய்யல் ஆற்றின் நீரை சேமிப்பதற்காக 30க்கும் மேற்பட்ட தடுப்பணைகளும் கட்டப்பட்டுள்ளன. அதில் இன்றளவும் பல அணைகள் பெரும் கல் கட்டுமானங்களை கொண்டதாக உள்ளது. அதிலும் குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள மங்களம் அருகே நொய்யல் ஆற்றில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணைதான் தியாகத்தின் சின்னமாக உள்ளது. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் அணை கட்டப்பட்ட போது அணை உடையாமல் இருப்பதற்காக நல்லம்மன் என்ற சிறுமி உயிர் தியாகம் செய்துள்ளார். இதனை அடுத்து அணைக்காக உயிரையே தியாகம் செய்த நல்லம்மன் என்ற அந்த சிறுமியை கன்னிமார் தெய்வமாகவும் குலதெய்வமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரும் வழிபட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் இந்த நல்லம்மன் கோயிலில் ஆடி மாதம் ஒரு பிரிவினரும், கார்த்திகை மாதத்தில் மற்றொரு சமூகத்தினரும் பொங்கல் வைத்து தேன் மிட்டாய், பொறி உருண்டை, முறுக்கு என சிறுவர்களுக்கு பிடித்த தின்பண்டங்களை படையலாக வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் நேற்று நொய்யல் ஆற்றில் ஆண்டு முழுவதும் தண்ணீர் வரவேண்டி நல்லம்மன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தப்பட்டது. அணைக்காக உயிரையே தியாகம் செய்த சிறுமியை எங்களது சமூகத்தினர் குலதெய்வமாக வணங்கி வருகிறோம் என்று இந்த பூஜை குறித்து கோயிலின் பூசாரி திருமூர்த்தி கூறுகிறார். திருப்பூர் அடுத்த மங்களம் பகுதியில் நல்லம்மன் அணை, அதாவது நொய்யல் ஆற்றின் குறுக்கே நல்லம்மன் அணை கட்டப்பட்டுள்ளது. இந்த அணை கட்டுவதற்கு சிரமமான சூழ்நிலை இருக்கிற போது எங்களுடைய சமூகம் சார்ந்த ஒரு பொண்ணும், செட்டியார் சமூகம் சார்ந்த 2 பெண்களும் உயிர் தியாகம் செய்ததாக வரலாறு கூறுகிறது. அதையொட்டி அந்த நினைவினத்தை கூறுகிற விதத்தில் நாங்கள் ஆடிக்கு அடுத்து வருகிற செவ்வாய்க்கிழமை என்று பொங்கல் வைத்து அந்த குழந்தைகளை நாங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகிறோம். நாடு நலம் பெற, இந்த மக்கள் சுபிட்சமாக வாழ நாங்கள் இந்த பிரார்த்தனை செய்து வருகிறோம். தமிழகத்தில் உள்ள வெவ்வேறு கிராமங்களில் ஊருக்காக தியாகங்களை செய்த பலரும் ஊர் தெய்வமாக போற்றப்பட்டு தற்போது வரையிலும் வழிபடப்படுகின்றனர். இதற்கு நல்லம்மன் கோயில் ஆகச்சிறந்த சாட்சி. ஈடிவி பாரத் செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் மணிகண்டனுடன் அசோக் சக்கரவர்த்தி.